வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்ஷன் ஆக போகுது. ஞாயிற்றுக்கிழமை தான் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பட்ஜெட்டை பார்க்கும்போது எந்தெந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டா லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸு, ரயில்வே, இன்னும் ஒரு சில செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு பக்கம் டொபாக்கோ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இந்த டொபாக்கோவுக்கு வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 2-3 பட்ஜெட்ஸில் அதோட ஃபோக்கஸ் இந்த டொபாக்கோ சைடில் பெரிய அளவுக்கு இல்லை. அதனால் அந்த கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு பாதிப்பும் அடையலை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பெக்குலேஷன், இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, இல்லை இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்க டொபாக்கோவுக்கு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா மோர் தென் ₹100 கிட்ட, $50 to $100 கிட்ட டொபாக்கோ ஸ்டாக்ஸு இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட்டுக்கு. ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். HAL, BEL, BHEL, அதே போல் ஷிப்பிங் கம்பெனிஸு, மசகான் டாக், GRSC, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி GE ஷிப்பிங், இந்த மாதிரி நிறைய கொச்சின் ஷிப்யார்ட், இந்த மாதிரி ஸ்டாக் சொல்லலாம். இது வந்து இன்க்ளூடிங் டிஃபென்ஸ்லேயும் இருக்குது, ஷிப்பிங் இதுலேயும் இருக்குது. பட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டார் க்ளோஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஃபார்மர்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சருக்குமான ஃபோக்கஸ் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதோட வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அலோகேஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்டிலைசர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸும் அதில் இருக்காங்க. RCF, GSFC, GNFC, சம்பல் ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி தீபக் ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் பார்க்கலாம். அடுத்தது மைனிங் செக்டார்னு வரும்போது GMDC, MIL, இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸ் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் சொல்லலாம். கோல்டு அண்ட் சில்வரில் டியூட்டிஸில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு அதோட இம்பேக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது பாசிட்டிவாக, மேபி பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் பாசிட்டிவாகவும், நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் நெகட்டிவாகவும் டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஜுகேஷ்னல் ஸ்டாக்ஸு, இன்னும் ஒரு சில FMCG கம்பெனிஸு, இதெல்லாமே ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, கடந்த வருஷம் இன்கம் டேக்ஸ், இண்டிவிஜுவலுக்கான இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது GST ஸ்லாபை வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயம் கடந்த வருஷத்தில் ஒரு பிக் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் 2025. ஸோ அப்போ இந்த 2026 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது விஷயம் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் LTCG, STCG அப்படின்னு நம்ம இந்த டேக்ஸ் பர்பஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இல்லை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது டேக்ஸுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். இப்போது இந்த STCG, LTCGயில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் செக்டார், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, சில்வர் இதில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதுக்கான நேரடி இம்பேக்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் கடந்த வருஷத்தில் எடுத்திருந்த 2 பெரிய சேஞ்சஸை விட இம்பார்ட்டன்ட் இருக்குமா? உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்பில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி என்னோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.